நண்பர்களே, சாம்சங் சமீபத்தில் ஒரு புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. இது பார்க்க வந்து ஒரு பீன்ஸ் வடிவத்தில் இருக்கு. இந்த பீன்ஸ் வடிவிலான ஒரு வயர்லெஸ் பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. உலகம் முழுக்க இது வந்து லான்ச்சிங் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு இன்னும் வரல. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் பத்தி முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல எத்தனை கலர் லான்ச் பண்ணிருக்காங்க? 3 விதமான கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து மிஸ்டிக் பிரவுன், மிஸ்டிக் பிளாக், மிஸ்டிக் ஒயிட் 3 கலருமே செமையா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ இதுல எதை சூஸ் பண்ணுவீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல அடுத்தது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? அடுத்ததா இந்த வயர்லெஸ் இயர் பட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த பாத்தீங்கன்னா தண்ணி விழும்போது ஒரு சவுண்டு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? அப்போ இந்த வயர்லெஸ் இயர்பட்ஸை காதுல வச்சுட்டு நீங்க பாட்டோ இல்ல ஏதாவது காலை நீங்க அட்டெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, வெளிய இருந்து வரக்கூடிய சவுண்டை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல உங்களை கொண்டு போய் கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கு தாங்க இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வயர்லெஸ் பட்ஸ்ல வந்து உங்களுக்கு 12mm டிரைவர் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த 12mm டிரைவர் ஸ்பீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய காலோ இல்ல நீங்க கேட்கக்கூடிய பாட்டோ ரொம்ப துல்லியமா எந்தவித சத்தமும் இல்லாம அழகா கேட்கிற அளவுக்கு இந்த 12mm டிரைவர் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த ஃபீச்சரையும் இந்த சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வயர்லெஸ் பட்ஸை வந்து நீங்க பயன்படுத்தணும்னா கண்டிப்பா பேட்டரியோட லைஃப் செம்மையா இருக்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ச்சியா 8 hours வந்து நீங்க பிளே பேக் பண்ண முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பட்ஸையும் சார்ஜிங் கேஸையும் சேர்த்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அதிகபட்சமா உங்களுக்கு 29 மணி நேரம் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கம்ப்ளீட்லி சார்ஜ், அதாவது பேட்டரியோட லைஃப் ஜீரோல கொண்டு வந்துட்டீங்க, ஒரு 5 minutes நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால 1 hour பிளேபேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாம்சங் நிறுவனம் த்ரூ கேலக்ஸி பட்ஸ் லைவ் மூலமா. அடுத்தது இந்த வயர்லெஸ் இயர் பட்ஸ்ல வந்து மிக முக்கியமா ஒன்னு கவனிக்க வேண்டியிருக்கு. அதாங்க பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது? பாட்டுக்கும் இந்த வயர்லெஸ் இயர் பட்ஸ்ல அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல டச் அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை வந்து பயன்படுத்த சொல்லிருக்காங்க. அதாவது டச் பேட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா போயிட்டு கேலக்ஸியோட வியரபிள் ஆப், அந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணும்போது 2 கனெக்ட் ஆகும். இது மூலமா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல இருக்கக்கூடிய மில்லியன்ஸான பாட்டுகளை ரொம்ப சுலபமாக ஈஸியாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த வேல நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல அமைச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நிறைய வயர்லெஸ் இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா இதெல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல வந்து உங்களுக்கு BIXBY கொடுத்திருக்காங்க. அவங்க சொந்த BIXBY வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா உங்களால காலை மேனேஜ் பண்ண முடியும். அதாவது வரக்கூடிய காலை நீங்க ரிசீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வெதர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த பகுதியில் உள்ள இந்த வெதர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை பெறுறதுக்கும் இந்த BIXBY வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததா இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் கேலக்ஸி பட்ஸ் லைவ் பயன்படுத்துறீங்க, உங்களுடைய நண்பரும் வந்து கேலக்ஸி பட்ஸ் லைவ் பயன்படுத்துறாரு. 2 பேரும் நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய பாட்டை 2 பேரும் கேட்கணும். அதுக்கும் இந்த சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்காங்க. 2 பேரும் ஒரே பட்ஸை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஒரே போன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பாட்டையும் நீங்களும் உங்களுடைய நண்பரும் ஒரே நேரத்தில் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல இந்த பட்ஸை வந்து உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி டிவைஸ்ல ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட சாம்சங் அக்கவுண்ட் இருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் இன்ஃபோ சிங்க் மூலமா கூட நீங்க இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவை ஈஸியா உங்களுடைய கேலக்ஸி டிவைஸ்ல இணைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸ், பயன்படுத்தி பார்க்கலாம். சாம்சங்கோட கேலக்ஸி பட்ஸ் லைவ் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன போன் இருக்கு, ஐபோனா இல்ல ஆண்ட்ராய்டு போனா, கவலையே விடுங்க. ஆண்ட்ராய்டு போன் தான் மட்டும் இல்ல, ஐபோன் இருந்தா கூட நீங்க இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய போன் ஆண்ட்ராய்டு போனா இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்றது மூலமா இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ் ஈஸியா இணைச்சிட முடியும். ஒருவேளை உங்க போன் ஐபோனா இருந்தா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஐபோன்ல இன்ஸ்டால் பண்றது மூலமா இந்த கேலக்ஸி பட்ஸ்
பட்ஸ் லைவை ஈஸியாக இணைச்சிட முடியும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் இந்த வயர்லெஸ் பட்ஸை வந்து மொபைலில் இணைக்கிறதுக்கு தான் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மொபைல் மட்டும் இல்லைங்க, விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் நீங்கள் ஈஸியாக இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான செட்டிங்ஸையும் இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட இணைச்சி நிறைய விஷயங்களை பயன்படுத்த நினைச்சீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவால முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவ்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல உங்களுக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா, அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. IPX2 அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுடைய இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவை தவறி இந்த பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, சைடில் அப்படி ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்டோட ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. குறைஞ்சது IPX4 இருந்தா மட்டுமே உங்களால உங்களுடைய அந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவை நீங்க செக்யூரா வச்சுக்க முடியும். IPX2 வந்து ரேட்டிங் ரொம்ப குறைவா இருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோல சாம்சங்கோட கேலக்ஸி பட்ஸ் லைவ் பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ டீடைல்ஸா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். இப்போ அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரைஸ் $170 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியன் மதிப்புப்படி பாத்தீங்கன்னா 12,700 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ்ல வரும் அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அநேகமா இது வந்து செப்டம்பர் வாக்குல வந்து இந்த கேலக்ஸி பட்ஸ் லைவ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.